வினோத் கிஷான் மற்றும் கீர்த்தி புரானோட ஆக்டிங்ல உருவான கொஞ்சம் பேசல என்ன அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்ப நமக்கு தமிழ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆவரேஜான ஒரு மூவி. அரிமாப்பட்டி சக்திவேல்னு ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியை இப்போ ஓசி சிம்பிளி சொத்துல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. விஜயானோட ஆக்டிங்ல உருவான மலை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ பிரைமிடிலையும் அண்ட் ஓசி சிம்பிளி சொத்துலயுமே ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படமும் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். அந்த அளவுக்கு அளவுக்கு அந்த படம் கிடையவே கிடையாது. பட் நிறைய விஜயானி ஃபேன்ஸ்க்கு அந்த படம் பிடிச்சது. நீங்களும் விஜயானி ஃபேனா இருந்தீங்கன்னா அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். கோஸ்லோ, சித்திரகதை, ராம் அசுர், கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரியான கன்னடா திரைப்படத்தோட தமிழ் டபிள்யூஷன்லாம் இப்போ நமக்கு தந்தி ஒன்ல ஆட் பண்ணிருக்காங்க. நித்தினும் காதலோட ஆக்டிங்ல உருவான வித்தைக்காரன் அப்படின்ற ஒரு தமிழ் டப்பிங் மூவியை இப்போ நமக்கு தந்தி ஒன்ல ஆட் பண்ணிருக்காங்க. சேகர் ஓம் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப்சைட்டோட தமிழ் டபிள்யூஷன் இப்போ உங்களுக்கு ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸை ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸா எடுத்திருக்காங்க. நம்ம சத்யராஜோட ஆக்டிங்ல உருவான மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸை இப்போ உங்களுக்கு ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜ்ல ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. சீரிஸுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலி ட்ராமா சீரிஸாக இருக்கும். ஸோ ஃபேமிலி உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரீசெண்டாக வெளிவந்த ஒரு மலையாள வெப் சீரிஸ் தான் மனோரத்னங்கள். இந்த சீரிஸை இப்போ நமக்கு ஜி5ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஜி5ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லுமே அவைலபிளாக இருக்குது. சீரிஸ் அந்தளவுக்கு பெருசாக ஒர்த் இல்லை. சீரிஸ் ரொம்ப டெட் ஸ்லோ. ஸோ பார்க்கறது வேஸ்ட்டு, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா உங்களுக்கு நல்லா தூக்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்லிங் கிராட் அப்படிங்கிற ஒரு ஹாலி திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்போ உங்களுக்கு சோனி பிக்சர்ஸ் இந்தியா சேனல்ல ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ் டப்பிங்ல இருக்கு. இது ஒரு ரஷ்யன் வார் ஆக்ஷன் டிராமா மூவி. 2020 வெளிவந்த ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி தான் கம் பேக் ஹோம். இந்த படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்ப நமக்கு ஜியோ சினிமால ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தினோ மொத்தமா 3 லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. படமும் பார்க்கறதுக்கு ஒர்த்தா இருக்கும். ஜான்சனோட ஆக்டிங்ல இப்ப ரீசெண்டா வெளிவந்த ஒரு படம் தான் ஜாக்பாட். இந்த படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்ப நமக்கு பிரைமரில ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மல்டிபிள் லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கும். அண்ட் படமும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா தி ரென்கோயின் ஒரு ஹாலி திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்போ உங்களுக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம்லயும் அமேசான் பிரைம்லயுமே அவைலபிளா இருக்கு. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்ல ப்ரீமியர் பண்ணிருக்காங்க. ஹெரிடிட்டரி அப்படின்ற ஒரு ஹாலி திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்போ உங்களுக்கு பிரைம்ல ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தினு மொத்தமா 3 லாங்குவேஜ்மே அவைலபிளா இருக்கு. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். டெஸ்பிசிபிள் மீ 4 அப்படின்ற ஒரு ஹாலி திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்போ உங்களுக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டல் அவைலபிளா இருக்கு. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்லயுமே இருக்கு. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரீசெண்டா வெளிவந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி தான் எக்ஸ்யூமா. இது ஒரு கொரியன் டிராமா மூவி. இந்த படத்தை தமிழ் டபிள்யூஷன் இப்போ நமக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டல்ல ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கொரியன் மல்டிபிள் லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு கொரியன் ரொமான்டிக் டிராமா மூவியை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமா 3 லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. எமிலி இன் பாரிஸ் அப்படின்ற ஒரு ஹாலி வெப்சைட்டோட தமிழ் டபிள்யூஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்லயுமே இருக்கு. இந்த யூனியன் ஒரு ஹாலி படத்தோட தமிழ் டபிள்யூஷன் இப்போ உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமா 4 லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ அதர் லாங்குவேஜ் படங்கள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு மலையாள மூவியை இப்போ பிரைம்ல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு ஃபீல் குட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோ பேஸ்டா இருந்தாலும் ஆனா படம் பார்க்க ஃபீல் குட்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவினே சொல்லலாம். நாபா நட்டேஷோட ஆக்டிங்ல உருவான டார்லிங் வைதிஸ் கொலவரி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை இப்போ நமக்கு ஹாட் ஸ்டார்ல ஆட் பண்ணிருக்காங்க. தெலுங்குல மட்டும் தான் இந்த படம் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வேற மாதிரி ஆபீஸ் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் இப்போ நமக்கு தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் அதர் லாங்குவேஜ் தியேட்டர்கள் ரிலீஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் வேதான்னு ஒரு ஹிந்தி படத்தை தமிழ் டபிள்யூஷன் நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமா 3 லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. ராம்புத்னியோட ஆக்டிங்ல உருவான டபுள் ஸ்மார்ட் சங்கர் அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தை தமிழ் டபிள்யூஷன் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா சில பேருக்கு இந்த படம் மொக்கையாவும் இருந்திருக்கான். படம் இப்ப தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் மொத்தமா 5 லாங்குவேஜ்மே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அருள்நிதியோட ஆக்டிங்ல உருவான டிமாண்டி காலனி 2 அப்படின்ற ஒரு ஹாலி ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவியை இப்போ நமக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம சேனல் விக்ரமுடைய தங்கலான மூவியை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா இருந்தது. ஆனா சில பேருக்கு இந்த படம் சுத்தமாவே பிடிக்கல. நம்ம கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்ல உருவான ரகுதாத்தா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ நமக்காக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஓரளவுக்கு டீசென்ட் வாட்ச்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ரவிதேஜாவோட ஆக்டிங்ல உருவான மிஸ்டர் பச்சன் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீட் ஒன்னு ஒரு ஹிந்தி மூவியை இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கு.